ஊத்தாண்டியில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அதில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வீடியோ போட்டதாவும், அந்த வீடியோல வந்து தான் அரசியலுக்கு வரலாமா, வேணாமா கேட்டிருந்ததாவும் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவர வந்து அரசியலுக்கு வரும்படி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஊர் பக்கம் கூட நிறைய பேர் அவர வந்து அரசியலுக்கு வர சொல்லியிருக்கிறதாவும் சொன்னாரு. அவரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறதாவும், அந்த முடிவ வந்து அவர் ரசிகர் மற்றும் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி இன்னொரு நாள் சொல்லத்தான் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கடைசியா நோன்னும் சொல்லியிருக்காரு. நீங்க நினைச்சதே விரைவில் நடக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆட்சிய பத்தி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு வந்து, இந்த ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, மதுக்கடைய வந்து கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இருந்து அகற்றிக்கிறதும் ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை, அறநிலைத்துறை அமைச்சர் செயல்பாடுகளும் தனக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆட்சியை பற்றி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இன்னொரு பதிலும் சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோன்னா, அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா சின்ன டீயை தருவான்னும், அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே தண்ணி வருதா, பைப்பு சரியாக இருக்கா, லைட் எரியுதா எரியலையா, இன்னும் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற தெரு நாய்ங்க கூட நம்மளை பார்த்து குலைக்கணும், அந்த நாய்ங்க பிஸ்கெட் போட்டாலும் அடங்காதுன்னு சொல்லியிருக்காரு. பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பிரியாணி சாப்பிட்ற நாய்ங்களுக்கு பிரியாணி தான் போடணும், பிரியாணி போட்டால் குறைக்கிற நாய் நிறுத்திடணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாய்க்கும் வீட்டுக்கே இவ்வளோ இருக்க சொல்ல, ஒரு நாட்டுக்கு எவ்வளோ இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாவேகாவை மற்ற கட்சிகள் வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பொறாமை தானும் சொல்லியிருக்காரு. மாதிரி பார்த்தீங்கன்னா, தாவேகாவை பல கட்சிகள் வந்து தற்குறின்னு விமர்சிக்கிறாங்கன்னு பற்றி ராகவா லாரன்ஸை கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா வந்து பல கட்சிகள், பல பேர் வந்து தற்குறி சொன்னாலும் அவர் கண்ணோட்டத்தில் வந்து அது அம்புக்குறியாக பார்க்கத்தாவும் சொல்லியிருக்காரு. அந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா, பெரிய மலைங்களை உடச்சிருக்கணும், நுழையாத இடத்துல நுழையணும் சொல்லியிருக்காரு நடிகர் ராகவா லாரன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அரசியலுக்கு வந்தான்னா, இப்போ 100 மாற்றுத்திறனாளிக்கு நல்லது செய்யறதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நடிகர் ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாடகை வீடு கடை, நாய் பிரியாணி கடைலாம் பற்றி நிறைய பேர் தன்னை விமர்சிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் அரசியல் நிலைப்பாடை பற்றி தன்னுடைய ரசிகர் மற்றும் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லத்தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இருக்காதா, மாற்றம் வருமா, வராதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சேனலை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.